இந்த செல்ஃபோன்லாம் அதிகமாகி ஆப்பும் மற்றதும் வந்துட்ட காலத்தில் அப்பா அம்மா பேசிக்கிறது குறைவு. அவங்க 2 பேரும் தனித்தனியாக அவங்க மொபைல், அவங்க வாழ்க்கை. குழந்தைகள் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறதே குறைவாக இருக்குது. எந்த வீடுகளுக்கு போனாலும் ஏதேனும் ஒரு மொபைலை கொடுத்துட்டு பிள்ளைய என்கேஜ் பண்ண வைக்கிற ஒரு தன்மை இருக்கு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணா, இது இப்போ நம்ம வந்து எப்போதுமே புத்தகங்கள் இருக்கப்போ வீட்டில் தனித்தனியாக உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ எங்கள் அப்பாவில் சாப்பிட்றப்போ புக்கு படிச்சுட்டு இருப்பார், நானும் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உரையாடல் குறைஞ்சிதா கூடிச்சாங்கிறத அப்படி மெஷர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு ரெகுலர் ஒரு ஸ்கேலுக்குள்ள இப்படி தானும் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. சில வீடுகள் எப்படி இருக்கலாம், சில வீடுகளில் மொபைல் பார்த்துட்டே பேசுகிற விஷயங்களும் இருக்கலாம். மொபைலை நம்ம வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை இல்லையா? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை எடுத்துக்கணும். அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் நம்மளுக்கு நடக்குது. அப்போ அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத போக 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 ஒரு புது விஷயம் வர்றப்ப நம்ம மூழ்குவோம் அதுக்குள்ளே. அப்புறம் ஒரு அதுலேருந்து எப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அதனால் அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ளான கான்வர்சேஷன் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 12-13 வயசு பையன் குழந்தைகள் பெரியதாகிறப்ப ஒரு சைலன்ஸ் வரலாம். ஆனால் சிறு குழந்தைகள் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய கான்வர்சேஷன் வித் தேர் பேரண்ட்ஸ் இதனால் எந்த விதத்துலையும் மாறல. மேபி அப்பா அம்மாவும் குழந்தைய பேசிட்டு இருக்க, நம்மளுக்கு வேலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியிலையும் போகிறதுக்கு இடம் இல்லை, அவன் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கிறதுக்காக கொடுக்கறது வேறு. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் அந்த சமயத்தில். அதனால் உரையாடல் குறைந்ததாகவோ இதனால் வந்து அப்பா அம்மா அந்த குழந்தைகளுடைய உறவில் ஏதாவது மாற்றம் நடந்ததாகவோ நான் நினைக்கல. இந்த வே தட் அது ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் அதை கிரியேட் பண்ணலாம், தயத்தை அதை மாற்றலாம். அதை உணர்றப்ப அதை அவங்க மாறி வந்துடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.